Hi, welcome to Click and Learn. இந்த வீடியோவில் Ctrl A to Ctrl Z வரையும் உள்ள எல்லா ஷார்ட்கட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் Ctrl A. நீங்கள் ஒரு செல்லை செலக்ட் பண்ணி Ctrl A அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் டேட்டாவும் செலக்ட் ஆகும். இதே ஒரு எம்டி செல்லை கிளிக் பண்ணி நீங்கள் Ctrl A அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் ஒர்க் ஷீட்டுமே வந்து செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு Ctrl B. நீங்கள் பர்டிகுலர் டேட்டாவை செலக்ட் பண்ணி Ctrl B அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போல்ட் பண்ணும். இதுவே நீங்கள் ஆல்ரெடி போல்ட் பண்ணியிருக்க செல்லை செலக்ட் பண்ணி Ctrl B அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் செல்லாக வந்துடும். Ctrl B ஃபார் போல்ட். நெக்ஸ்ட்டு Ctrl C. நீங்கள் உங்களோட டேட்டாவை செலக்ட் பண்ணி Ctrl C அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகும். அதை நீங்கள் Ctrl V அப்படின்னு கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே ஷீட்டில் தான் பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வெவ்வேறு ஷீட்லேயும் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு Ctrl D. நெக்ஸ்ட் ரோக்கு காப்பி பண்ணுறதுக்காக Ctrl D யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எத்தனை செல்லுக்கு இப்போ இதை காப்பி பண்ணுமோ நீங்கள் அவ்வளோ செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl D அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். நீங்கள் இப்போ ஒரு செல்லுக்கு தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. டேரெக்டாக Ctrl D அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு காப்பி ஆகிடும். இதே ஒரு எம்டி செல்லை கிளிக் பண்ணி நீங்கள் Ctrl D அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நீங்கள் எங்கே Ctrl D கொடுக்குறீங்களோ அதுக்கு மேலே உள்ள செல் வந்து கண்டிப்பாக ஃபில் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு Ctrl E. Ctrl E ஃபார் ஃப்ளாஷ் ஃபில். இப்போது இங்கே நான் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வச்சுருக்கேன். இதுலேருந்து நெக்ஸ்ட்டு காலமுக்கு எனக்கு மந்த் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு டேட்டாக்கு மட்டும் நீங்கள் அதை ஃபில் பண்ணிடலாம். இப்போ 8 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ டேட்டாக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி Ctrl E அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த் மட்டும் இந்த மாதிரி தனியாக வந்துடும். இந்த ஆப்ஷன் 2013 அதுக்கு அப்புறம் உள்ள வெர்ஷனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். 2013க்கு முன்னாடி இந்த ஃப்ளாஷ் ஃபில் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு Ctrl F. உங்களுக்கு ஏதாவது ஒரு டேட்டாவை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா Ctrl F. இப்போ RAN அப்படிங்கிற டேட்டாவை நான் ஃபைண்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃபைண்ட் நெக்ஸ்ட்டும் கொடுக்கலாம், இல்லை ஃபைண்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் டேட்டாவும் வந்துடும். ஸோ Ctrl F ஃபார் ஃபைண்ட். நெக்ஸ்ட்டு Ctrl G. உங்களுக்கு எந்த செல்லுக்கு போகணுமோ அதை Ctrl G அப்படின்னு கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கோ டு அப்படிங்கிறது நார்மலாக இப்போ D10 அந்த செல்லுக்கு எனக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ D10 அப்படிங்கிற செல்லுக்கு வந்துடும். இதுவே Ctrl G கொடுத்து ஸ்பெஷல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி எனக்கு ஃபார்முலாஸ் எங்கே இருக்கோ அந்த செல்லுக்கு போகணும் அப்படின்னா ஃபார்முலாஸ்ன்னு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபார்முலாஸ் எங்கே இருக்கோ அந்த செல்லுக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ Ctrl G ஃபார் கோ டு. நெக்ஸ்ட்டு Ctrl H. Ctrl H ஃபார் ரீப்ளேஸ். இப்போ ரஞ்சித் அப்படிங்கிற நேமை நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். கொடுத்து ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 6 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்னு வந்திருக்கு. உங்களுக்கு இங்கே ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்துடும். Ctrl H ஃபார் ரீப்ளேஸ். நெக்ஸ்ட்டு Ctrl I. Ctrl I ஃபார் இட்டாலிக்ஸ். நீங்கள் இட்டாலிக்ஸ் ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணி Ctrl I அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இட்டாலிக்ஸ் ஃபார்மேட்டில் சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு Ctrl J. Ctrl Jக்குன்னு சொல்லிட்டு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணும்போது Ctrl J யூஸ் பண்ணலாம். Ctrl H கொடுத்துட்டு இப்போ தமிழ் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணி தமிழ் மார்க்ஸ் அப்படின்ட்டு நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரே செல்லிலேயே 2 லைனில் இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். இங்கே ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள், ஒரே செல்லிலேயே 2 லைனில் இருக்குது. அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ ரீப்ளேஸ் வித் தமிழ் கொடுத்துட்டு Ctrl J கொடுத்து மார்க்ஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்து நீங்கள் ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு தமிழ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைனில் வந்துடும். ஒரே செல்லிலேயே நெக்ஸ்ட் லைன் மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு Ctrl K. Ctrl K ஃபார் ஹைப்பர் லிங்க். இப்போ இந்த செல்லை கிளிக் பண்ணி நான் Ctrl Kன்னு கொடுக்குறேன். கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஷீட் 3க்கு ஒரு ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே ஷீட் 3 இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே ஷீட் 3 அப்படின்னு கொடுத்தா இங்கே செல் ரெஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. உங்களுக்கு இங்கே நேம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் ஷீட் 3 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷீட் 3க்கு போகும். பாருங்கள் ஷீட் 3க்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு Ctrl L. நீங்கள் எந்த டேட்டா வேணுமோ அதை செலக்ட் பண்ணி டேபிளாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு Ctrl L யூஸ் பண்ணிக்கலாம். Ctrl L அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு Ctrl M. Ctrl Mக்குன்னு சொல்லிட்டு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. நெக்ஸ்ட்டு Ctrl N. Ctrl N வந்து நியூ ஒர்க் புக் க்ரியேட் பண்ணுறதுக்காக Ctrl N அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நியூ ஒர்க் புக் க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு Ctrl O. எக்ஸிஸ்டிங் உள்ள ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணுறதுக்காக Ctrl O யூஸ் பண்ணுறோம்.
கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுக்கு எங்கே ஃபைல் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு Ctrl P ஃபார் பிரிண்ட். Ctrl Pன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் எந்த டேட்டா வேணுமோ அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு Ctrl Q ஃபார் குயிக் அனாலிசிஸ். உங்களுக்கு எந்த டேட்டா வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl Q அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டம் ரைட் கார்னரில் ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி வரும். எனக்கு இது வரல. இது 2016 அதுக்கப்புறம் உள்ள வெர்ஷனுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். நான் இயர்லியர் வெர்ஷன் வச்சுருக்கிறதுனால எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ உங்களுக்கு எப்படின்னு மட்டும் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட்டிங், டேபிள், சார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஈஸியாக டேரெக்டாக குயிக் அனாலிசிஸ் டூல் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ Ctrl Q ஃபார் குயிக் அனாலிசிஸ். நெக்ஸ்ட்டு Ctrl R. Ctrl Dயில் நம்ம எப்படி நெக்ஸ்ட் ரோக்கு காப்பி பண்ணமோ அதே மாதிரி Ctrl R யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு காலமுக்கு காப்பி பண்ணலாம். இப்போ Ctrl R அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட்டு Ctrl S. நமக்கே தெரியும் ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு Ctrl S யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். Ctrl S கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் இங்கே நேம் கொடுத்து நீங்கள் இங்கே சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு Ctrl T. Ctrl Tயும் Ctrl Lலும் ஒன்று தான். ரெண்டுமே வந்து நீங்கள் டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி உங்களுக்கு Ctrl L மாதிரியே தான் Ctrl Tயும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு Ctrl U. உங்களுக்கு எந்த டேட்டாவை அண்டர்லைன் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl U அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்லைன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு Ctrl V நம்ம பார்த்துட்டோம். ஒரு டேட்டாவை காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணுறதுக்காக Ctrl V யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு Ctrl W. ஒரு ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்காக Ctrl W யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஒர்க் புக்கை நான் க்ளோஸ் பண்ணுறேன். Ctrl W அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க் புக் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு Ctrl X. ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு உங்களுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா Ctrl X. இப்போ Ctrl X கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணி Ctrl V அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா இந்த இடத்துக்கு இப்போ மூவ் ஆகிடும். ஒரு டேட்டாவை கட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு பேஸ்ட் பண்ணுறோம். கட் பண்ணுறதுக்காக Ctrl X யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு Ctrl Y ஃபார் ரீடு. இது நான் Ctrl Z சொன்னதுக்கப்புறம் சொல்கிறேன். Ctrl Z ஃபார் அண்டு. இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இது எனக்கு வேணாம், நான் அண்டு பண்ணும் அப்படின்னா, அதாவது திருப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா Ctrl Z கொடுத்துக்கலாம். Ctrl Z கொடுத்திங்கன்னா அண்டு ஆகிடும். இல்லை அண்டு கொடுத்ததை நான் தப்பாக பண்ணிட்டேன், திருப்பி எனக்கு கட் பண்ணதே ஓகே தான் அப்படிங்கும்போது நம்ம ரீடு கொடுப்போம். அதாவது Ctrl Y. Ctrl Y வந்து ரீடு பண்ணுறதுக்கு, Ctrl Z வந்து அண்டு பண்ணுறதுக்கு. நம்ம ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம அண்டு கொடுத்துப்போம். இல்லை அதே விஷயம் திரும்பி வேணும் அப்படிங்கும்போது திருப்பி ரீடு கொடுத்துக்கலாம். Ctrl Y ஃபார் ரீடு, Ctrl Z ஃபார் அண்டு. Ctrl A to Z வரையும் உள்ள ஷார்ட்கட்ஸ் அவ்வளோதான். இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக கீபோர்ட்ஸ்லேயே உங்களோட ஒர்க்கை பண்ணலாம். இது இல்லாமல் எக்ஸலோட இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்ஸ்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.